ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி போத். ஓகேங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அது மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ். ஸோ டைம் அண்ட் ஒர்க் மேலே கொஷின்ஸ் கேட்டாலே என்ன பண்ணணும்னா, இன்னும் கொடுத்தாலும் அதை ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட்னா மீனிங் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா 1/n தானேன்னா அதோட இன்வெர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 1/n கொடுத்துருந்தாங்கன்னா அதோட இன்வெர்ஷன் என்ன n. புரியுதுங்களா? ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா என்ன, ஜஸ்ட் நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்கு. இதை ரெசிப்ரோக்கல் ஆகிறது தான் இன்வெர்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்ல எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் இப்படி தான் பண்ணணும். ஸோ டைம் அண்ட் ஒர்க் தான் டாபிக். பட் இதே கான்செப்ட் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்லையும் இதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்க மெயின் என்னன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு இவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற பர்சன் வந்து ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 10 days எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த 10 days-ஐ வச்சு நம்மள என்ன கேட்பாங்கன்னா, பின்ற பர்சன் வந்து அதே ஒர்க் பண்றதுக்கு ஒரு 15 days எடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணா எத்தனை நாள்ல இந்த ஒர்க்கை முடிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ஒர்க் டன் எப்பயுமே எப்படி இருக்கணும்னா இன்வெர்ஷன்ல தான். தட் மீன்ஸ் ஆல்வேஸ் வி நீட் டு கால்குலேட் ஃபார் 1 day. இப்போ அவங்க டேஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா 1 டேக்கு கன்வெர்ட் பண்ணணும். அவங்க ஹார்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா 1 ஹார்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ண 10 days எடுக்கிறாங்கன்னா அப்போ 1 day அந்த பர்சன் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பான்னா 1/10. தட் மீன்ஸ் அந்த 10th பார்ட் ஆஃப் ஒர்க் ஒரு நாள் முடிப்பான். 10 நாள் எடுக்கிறான்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிப்பான்னா 10th பார்ட் முடிப்பான். 5 நாள் எடுக்கிறான்னா 5th பார்ட் ஒர்க் ஒரு நாள் முடிப்பான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அதை அப்படிதான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 1 டேக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும். இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் இப்படி இருக்கும், டேஸ்ல இருக்கும். இதே பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ஸ்ல கொடுப்பாங்க. அதாவது ஒரு டேப் வந்து ஒரு சிஸ்டனை ஃபில் பண்றதுக்கு ஒரு 10 hours எடுத்துக்கும். இப்போ இன்னொரு டேப் என்ன பண்ணுதுன்னா கீழே பாட்டம்ல இருக்கு, அது வந்து எம்டி பண்ணுது. இப்போ அது எம்டி பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க டைம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டைமை நம்ம 1/, அதாவது 1 hour-க்கு அந்த டேங்க் எவ்வளவு தண்ணி ஃபில் பண்ணுது. ஸோ ஆல்வேஸ் we need to calculate for 1 hour. ஸோ பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இஸ் a different topic. அது will see in another class. இன்னொரு கிளாஸ்ல செப்பரேட்டா அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல ஃபுல்லா நம்ம பார்க்க போறது என்னன்னா டைம் அண்ட் ஒர்க் பத்தி மட்டும்தான். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்வெர்ஷன் மீனிங் என்னன்னா டோட்டல் ஒர்க் 30 days கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 டேக்கான ஒர்க் என்ன. ஸோ அதுதான் என்னன்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவோம். அந்த 1/30 தான் என்னன்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ இதுல என்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நான் இங்கே போட்டது வந்து யூபிஎஸ்சிக்கு கேட்குற டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின். டிஎன்பிசிக்கு இதை விட கொஞ்சம் லெவல் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த லெவல் ப்ரிப்பேர் பண்ணாலே டிஎன்பிசி ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் 5 இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னா 5 இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்னன்னா 3 டைப்ல கேட்பாங்க. டைப் 1 கொஸ்டின்ஸ் எப்படின்னா 3 பேரை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 பேரும் செப்பரேட்டாக இருப்பாங்க. ஏ தனியாக இருப்பாங்க, பி தனியாக இருப்பாங்க, சி தனியாக இருப்பாங்க. ஏக்கான டைம் கொடுத்துருப்பாங்க, பிக்கான டைம் கொடுத்துருப்பாங்க, சிக்கான டைம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படின்னா பி ஏ வந்து ஒன்று தான் இருப்பாங்க, ஆனால் பி வந்து 2 டைப்ஸ்ல இருக்கும். ஸோ ஏக்கும் பிக்கும் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரிலேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படின்னா நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் 4 வந்து மென் அண்ட் உமன்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். அந்த 10 நாள்ல வந்து 5 மென்னு ஒரு 10 உமன் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ இவ்வளவு நாள் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படின்னா ஒரு பர்சன் இவ்வளவு ஒர்க் முடிக்கிறதுக்கு இத்தனை நாள் எடுப்பான், ஒரு பர்சன் ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் இருப்பான், இப்படிதான் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் அதுல செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்னன்னா வெரைட்டிஸ் வேற டைப்ஸ் வேற. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மென் அண்ட் உமன்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படின்னா மென்னு உமன் டேஸும் வந்துடும் அதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்பர் ஆஃப் மென்ஸ் நம்பர் ஆஃப் உமன்ஸ் அதிகமாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலாஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் ஃபார்முலாஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ப்ராப்ளமாக நம்ம பேசிக்காக எப்படி அப்ரோச் ஆகிறோம்னு பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா டைரெக்டாக போட்டால் ஒரு 1 minute பண்ணுறோம்னாலும் ஒரு 30 seconds 20 seconds நம்ம முடிச்சிடலாம். ஆனால் இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஞாபகம் வரலன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் X days. ஏ வந்து ஒரு ஒர்க் முடியறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கன்னா X days எடுத்துக்கிறாங்க. பேக்ரவுண்ட் B can complete the same work in
y days, then number of days in which they together complete the work. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கிறாங்கன்னு கேட்குறேன். தெரியுதா உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் இந்த கொஸ்டினை, இன்கேஸ் இந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஸோ ஏ கேன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ் சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் டேஸ். அப்போ 1 டே ஏ அந்த ஒர்க்கை முடியறதுக்கு எவ்வளோ எடுத்துப்பா? 1/x. அதே மாதிரி பி எவ்வளோ எடுத்துப்பா? 1/y. ஸோ கொஸ்டின் என்னன்னா டுகெதர்ன்றாங்க. டுகெதர்னு மீனிங்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா மீனிங் என்னன்னா ரெண்டு பேரோட அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை நம்ம என்ன பண்ணணும்னா பிளஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 1/x பிளஸ் 1/y. ஸோ இப்போ டினாமினேட்டர்ஸ், ஸோ ஜென்ரலாக நம்ம சின்ன வயசுல பண்ணியிருப்போம்ல, சின்ன கிளாஸஸ் அந்த மாதிரி தான். ஸோ டினாமினேட்டர்ஸ் என்ன பண்றோம்? ப்ரொடக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ். இது ஆன்சர் கிடையாது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். எப்பயுமே நீங்க நம்பர்ஸ்ல கொடுத்தாலும் இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் இதை மறுபடியும் ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இனிஷியலா என்ன பண்ணிருக்கோம்? கொடுத்த டேஸை ரெசிப்ரோக்கலா எடுத்திருக்கோம். ஃபைனலா மறுபடியும் அதை என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ என்ன ஒரு ரெசிப்ரோக்கல் பண்ணா? xy பை, இப்போ அதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவா. ஸோ உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. தெரியலன்னா இத்தனை ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி போகும். இது வந்து 2 பேர் ஒர்க் பண்ணா இந்த ஃபார்முலா. அப்போ 3 பேர் ஒர்க் பண்ணா 3 பேருக்கான ஃபார்முலா இது. ஏ வந்து எக்ஸ் டேஸ், பி வந்து ஒய் டேஸ், சி வந்து ஜெட் டேஸ். டுகெதர் தான் எங்கேயும் 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அப்போ என்ன பண்ணுங்க? நியூமரேட்டர் ரெண்டுத்துக்கும் சேமா வரும், ப்ராடக்ட் தான். ஆனா டினாமினேட்டர்ல சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராப்ளம் பண்றப்போ நான் சொல்றேன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி. ஃபார்முலா இல்லாமல் எப்படி பண்ணிக்கலாம் நம்ம பார்க்கலாம். இங்க மெயினா என்னன்னா கால்குலேஷன்ஸ் ஃபாஸ்டா இருக்கும் நம்ம கிட்ட, அதுதான் வேற எதுவும் இல்லை. ப்ராடக்ட், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் இதை கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றப்போ ஃபார்முலா வச்சுக்கோங்க. இதே மாதிரில ஒரு 10 கொஸ்டின்ஸ் அந்த மாடல் எடுத்து பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ஃபார்முலா ரெஜிஸ்டர் ஆயிடும். முடிச்சிங்களா? நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட், ஸோ இங்க ஒர்க் டன்க்கு குரூப் ஆஃப் மென்ஸ், குரூப் ஆஃப் உமன்ஸ் கொடுத்துட்டா எப்படி? அந்த மாதிரியான கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னே பார்த்ததுன்னா ஒரு பர்சன் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும்னு சொன்னாங்க. இங்க ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க? 20 men can complete a piece of work in 15 days working 8 hours per day. இங்க எத்தனை பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மென் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க, பர் டே எவ்வளவு ஒர்க் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி how many days will it take for 30 men to complete double the work if they are willing to work only 6 hours per day? அதாவது 8 hours ஒர்க் பண்ணா அவங்க அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 15 நாள். ஆனா எத்தனை பர்சன்ஸ் ஒர்க் பண்றாங்க ஒரு நாளைக்குன்னா 20 பேர் ஒர்க் பண்றாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 20 பேர் 30 பேர் ஆயிட்டாங்க. எதுக்குன்னா ஒர்க்கை டபுள் பண்றதுக்காக. ஒர்க்கை டபுள் பண்றதுனா மீனிங்னா ஒர்க்கை ஃபாஸ்டா முடிக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் ஒர்க் பண்றாங்கன்னா 6 hours. இங்க என்ன ஆச்சுன்னா மென் இன்க்ரீஸ் ஆயிட்டான், பட் டைம் என்ன ஆச்சுன்னா குறைஞ்சிச்சு. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் அதுக்கான ஃபார்முலா தான் இந்த மாதிரி. ஸோ இப்போ இங்க 3 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சம்டைம்ஸ் 4 பேராமீட்டரும் கொடுத்துருப்பாங்க. ஹைட் ஆஃப் த வால் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்க எம்னா என்னன்னா எம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணா மென்னை ரெப்ரசென்ட் பண்ணுது, டி என்ன ரெப்ரசென்ட் பண்ணா டேஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஹெச்ஆர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணா ஹார்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஈவன்னா இன்னும் வேற எதனா பேராமீட்டர் கொடுத்தா அந்த பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். டபிள்யூ என்ன ரெப்ரசென்ட் பண்ணுன்னா உமனை ரெப்ரசென்ட் பண்ணுது, இல்லை ஒர்க் டன் கூட எடுத்துக்கலாம், எது வேணா. இந்த மாதிரியான மாடல் கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியில் வராது. இது யூபிஎஸ்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி மாடல்ஸ் கேட்பாங்க. ஸோ இது பேர் என்னன்னா குரூப் ஒர்க் மாடல் கொஸ்டின். குரூப்பா ஒர்க் பண்ணுவாங்க பர்சன்ஸ். Next, efficiency. Efficiency, which is a different type of question. So efficiency na meaning என்ன? ஜென்ரலா efficiency na meaning என்ன? உங்களுக்கு என்ன தெரியும் efficiency? ஃபார் எக்ஸாம்பிள் 2 பர்சன்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கலாம். ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை விட எவ்வளவு எஃபிஷியண்டா ஒர்க் பண்றான்னு எதை பேஸ் பண்ணி சொல்ல முடியும்னா அவனோட ஒர்க்கை பேஸ் பண்ணி தான். அவனோட ஒர்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்றாங்கன்னு நினைச்சுக்கலாம். அந்த டாக்குமெண்ட்ல ஒரு பர்சன் வந்து 20 மிஸ்டேக்ஸ் பண்றான், இன்னொரு பர்சன் வந்து 10 மிஸ்டேக்ஸ் பண்றான். ஒரு பர்சன் வந்து அந்த ஒரு டாக்குமெண்ட் முடிக்கிறதுக்கு 1 hour எடுக்கிறான், இன்னொரு பர்சன் வந்து ஒரு 20 minutes 15 minutes முடிக்கிறான்.
அப்போ எஃபிஷியன்சி பேஸ் டைம் பேஸில் இருக்குமா, அவனோட எரர்ஸ் பேஸ்டில் இருக்குமா? எரர் பேஸ்டில் தான் இருக்கும். ஸோ நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் எரர் எல்லாம் பண்ணால் தான் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ டைம் வந்து இங்கே ஒர்க் ஆகாது, ரைட்டா? ஸோ எஃபிஷியன்சினா மீனிங் என்னன்னா, இன்னொரு பர்சன் எவ்வளோ அந்த ஒர்க்கை இங்கே வந்து ஒர்க் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கு 5 நாள் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கலாம். பி வந்து அவனை விட 10% அதிகமாக ஒர்க் பண்ணுவான், இல்லை 30% எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுவான்னா அப்படின்னா மீனிங் என்னன்னா, அவனை விட வேகமாக ஒர்க் பண்ணுவான்னு அர்த்தம். ஸோ அந்த எஃபிஷியன்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி பண்ணணும்? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏ இஸ் n டைம்ஸ் எஃபிஷியன்சி தேன் பி. ஏ இஸ் n டைம்ஸ் எஃபிஷியன்சி தேன் பின்னா மீனிங் என்ன? பியை விட ஏ வந்து n டைம்ஸ் எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுறான். தென் போத் டுகெதர் கம்ப்ளீட் a ஒர்க் இன் எக்ஸ் டேஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கன்னா எக்ஸ் டேஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த ஒர்க்கு ஏ மட்டும் பண்ணியிருந்தா எவ்வளோ நாள்ல முடிச்சிருப்பான்? x into n plus 1 by n. x னா என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். n னா ஏவோட எஃபிஷியன்சி. ஸோ 2 மாடல்ஸ் இந்த கொஸ்டின். இது 2 மாடல்ஸ்ல கேட்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண டேஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஒர்க் பண்ண டேஸ் மட்டும் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏ இஸ் n டைம்ஸ், சேம் அதே கொஸ்டின் தான். இப்போ ஏ இஸ் n டைம்ஸ் எஃபிஷியன்சி தென் பி. அங்கே தே போத் ஒர்க் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் டேஸ் ஏ வில் டேக். ஏ மட்டும் எத்தனை நாள் எடுத்துப்பானா எக்ஸ் டேஸ் எடுத்துப்பான். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுப்பாங்க? அதே ஃபார்முலா தான் அங்கே கீழே இருக்க டினாமினேட்டர் மேலே போயிடும். அதாவது அங்கே இருக்கிற n plus 1 by n ரேஷியோ ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஓகே, ஏ கேன் டூ ஏ ஒர்க் இன் 3 days. ஏ வந்து ஒர்க் முடியறதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பாங்கன்னா 3 days எடுத்துக்கிறாங்க. பி கேன் டூ த சேம் ஒர்க் இன் 6 days. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ்லாம் எழுத போகிறது இல்லை. ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக ஸோ ஏ வந்து 1 day எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவான்? 1/3. பி வந்து எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணுறான்? 6 days. 1/6. இங்கே 3 persons கொடுத்துருக்காங்க. அப்போ சி 1/7. If they work together, in how many days will they complete the work? Work together னா 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னா 3த்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அவ்வளோதான். 1/3 plus 1/6 plus 1/7. இல்லை உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா கூட அப்ளை பண்ணிக்கலாம். x into y into z by xy plus yz plus zx. இங்க இந்த மெத்தடுக்கும் ஃபார்முலா மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கோம்ல, ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெசிப்ரோக்கல் பண்ண முடியாது. டைரக்டா எக்ஸ் ஒய் ஜெட் எடுத்து சப்ஸ்டிட். ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் என்ன கிடைக்கும்? ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு எல்சிஎம் தெரியும்னா நீங்கள் எல்சிஎம் எடுங்க. கொஞ்சம் பேருக்கு எல்சிஎம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கேஸில் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா, டினாமினேட்டர்ஸை டைரெக்டாக மல்டிப்ளை. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் என்ன இருக்குது? 3. 3யை விட்டுட்டு ரிமைனிங் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அந்த நம்பரை விட்டுருங்க, ரிமைனிங் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு எழுதணும். இங்கே 3 டர்ம்ஸ் இருக்கிறதால ஸோ ஃபர்ஸ்ட் 3 இருக்கிறதால 3 எலிமினேட். அப்போ என்ன கிடைக்கும்? 6 into 7. நெக்ஸ்ட் 6 இருக்கிறதால 3 into 7. நெக்ஸ்ட் 7 இருக்கிறதால 3 into 6. ஸோ 6 7s are 42, 3 7s are 21, 3 6s are 18. இதை மல்டிப்ளை பண்ண அப்படியே வச்சுக்கலாம். எதுக்குன்னு சொல்றேன். நியூமரேட்டர்ஸ்ல ஆட் பண்ணுங்க, எவ்வளவு கிடைக்கும்? 60, 70, 92, 42 plus 18, 42 plus 18, 60, 60 plus 21, 81, right? So 81 by 3 into 6 into 7. So நான் எதுக்கு
மல்டிப்ளை பண்ண வேணாம்னா இப்போ நம்ம ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ண. ஸோ 3 டேபிள் எத்தனை டைம்ஸ் போகும்னா 27 டைம்ஸ். நெக்ஸ்ட் 3 டேபிள் 3 2s 3 9s. ஸோ ஆன்சர் என்னன்னா 9/14. ஸோ ஃபைனல் ஆன்சர் 14/9. அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். ஸோ 14/9 இப்படியே வைக்கக்கூடாது. இல்லை ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை மிக்சட் ஃப்ராக்ஷன்லாம் மாற்றணும். ஸோ 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 1s are 9. 14ல் 9 போச்சுன்னா எவ்வளோ வெறும் ரிமைனிங் 5 ரிமைனிங் இருக்கும். அப்போது 1 5/9. 1 5/9 டேஸ். டெசிமல்லே இருக்காது. மேக்ஸிமம் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் தான் கொஸ்டின்ஸ் வரும். A can finish. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், எழுதிக்கணும். புரிஞ்சுதா அது? ஸோ நெக்ஸ்ட் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். A alone can do a piece of work. நீங்கள் மொத்த கொஸ்டின்லாம் எழுதாதீங்க. உங்களுக்கு தேவையான டேர்ம்ஸ்னோ அது மட்டும் எழுதிக்கணும். A alone can finish a piece of work in 8 days. A மட்டும் ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 8 days எடுத்துக்கிறாங்க. B alone can do the same work in 24 days. ஸோ A வந்து 8 days எடுத்துக்கிறாங்க, B வந்து 24 days எடுத்துக்கிறாங்க. Working together they will finish the work in how many days? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எத்தனை நாள் எடுக்கும்னு கேட்குறாங்க. Eight and 24. எல்சிஎம் சொல்லவா? பாருங்க உங்களுக்கு ப்ராடக்ட் பெருசாச்சு. 8க்கும் 24 இருக்குல்ல, நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, நான் எதுக்கு மல்டிப்ளை சொன்னேன்னா உங்களுக்கு தெரியலன்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்சிஎம் தெரியும்னா யூ ஷுட் டூ எல்சிஎம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா டினாமினேட்டர் சின்னதாகும், கேன்சலேஷன் ஒர்க் குறையும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வந்தது 192வா? எதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தப்பா வந்து செக் பண்ணலாம். 192னா 8 டேபிள் 24 டைம்ஸா? 24 டேபிள் 8 டைம்ஸ் 32/192. ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு டைம் ப்ராசஸ் அதிகமாக எடுக்கும். இங்கே பாருங்க, இந்த கேன்சலேஷன் பண்ணவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 minute ஆகும். புரியுதா? ஸோ இஃப் யூ ஆர் வெல் வித் கேன்சலேஷன்ஸ் நோ வரிஸ், இல்லைனா கஷ்டம். இப்போ 16 டேபிளில் பார்த்தா 16 2s are 32, 16 1s are 16, 16 2s are 2 1s are 2 6s are. ஆன்சர் எவ்வளோ? 1/6. 1/6னா 6. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க தெரியல. எப்படி 12 கிடைக்குது உங்களுக்கு? 2 டேபிளில் பண்ணியிருக்கீங்களா? 2 9s are 18, 2 6s are 12, 16/96. அப்புறம் 4 டேபிளில் பண்ணியிருக்கீங்க. 2 டேபிள்லேவா? 2 டேபிள்ல பண்ணியிருக்கீங்க? அது எப்படி பண்ணலாம்? தப்பு இல்லை, அதான் வரல. ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் டைப் ஆஃப் கொஸ்டின். இது இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்தது ரெண்டு பேரும் டுகெதர் ஒர்க் பண்ணுறதை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இங்கே கொஸ்டின்லேயே ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஏ வந்து ஏ டூ ஏ ஒர்க் இன் 15 days. ஏ வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறான்? 15 நாள் தான் ஒர்க் பண்ணுறான். பி வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறான்? 20 days ஒர்க் பண்ணுறான். ரெண்டு பேரும் டுகெதர் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 14 days. அப்போ தென் த ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் வாட் இஸ் லெஃப்ட்? எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் வந்து இன்னும் ரிமைனிங் மீதி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்கன்னா 4 daysன்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். 1/15 1/20. 15க்கு 20க்கும் எல்சிஎம் 8/15. So together they work 1/4 days.
8 by 15 is right. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா if they work on it together for 4 days, அதாவது டுகெதர் அவங்க 4 டேஸில் ஒர்க் பண்ணால் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை, ரெண்டு பேரும் சேர்ந்து 4 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்க அது பார்த்துடலாம். ஸோ ஏ வந்து 15 டேஸ் ஒர்க் பண்ணுறதால 1/15, பி வந்து 20 டேஸ் ஒர்க் பண்ணுறதால 1/20. ஸோ 15க்கும் 20க்கும் எல்சிஎம். ஸோ இன்னொன்று என்னன்னா, நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ல எடுக்கிறீங்கன்னா மல்டிப்ளை பண்ணாதீங்க, அந்த ப்ராடக்ட் அப்படியே வச்சுக்கணும். ஸோ தென் இட் வில் பி ஈஸி ஃபார் கேன்சலேஷன். 20 + 15. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 35/15 × 20. இப்போ இது ஈஸியாக கேன்சல் பண்ணலாமா? 5 7s are 5 3s are. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது? 7/60. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 7/60 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா 4 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7/60 × 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? 5 7s are 35, 5 3s are 15. into 4 பண்ணா ஸோ ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 4 டேஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ண ஒர்க் எவ்வளோ? 7/15. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒர்க் லெஃப்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே டோட்டல் ஒர்க் என்னன்னா 1. டோட்டல் ஒர்க் இஸ் 1. ஸோ 1 - 7/15 பண்ணுங்க. இது நம்மளுக்கு ஆன்சர் கிடையாது. இது என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 4 நாளில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 7/15 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் த ஒர்க் லெஃப்ட்? ஒர்க் லெஃப்ட்னா 1லேருந்து எப்பவுமே டோட்டல் ஒர்க் டன் இஸ் 1. மொத்தமாக அவங்க ஒர்க் எவ்வளோ டன் பண்ணுவாங்கன்னா 1. ஸோ 1 - 7/15 பண்ணால் என்ன கிடைக்கும்? 15 - 7/15. 15 - 7 8. ஆன்சர் எவ்வளோ? 8/15. ஸோ 8/15 ஆப்ஷனில் இருக்குது. 8/15 ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வேண்டாம். பேசிக் கொஸ்டின்ஸே இல்லை இதில். Solution. Seven men working 9 hours a day can do a piece of work in 30 days. ஸோ 7 பேர் 9 hours ஒர்க் பண்ணால் ஒரு நாளைக்கு அந்த ஒர்க்கு முடியறதுக்கு 30 நாள் பிடிக்கும். தென் கொஸ்டின் இஸ் 10 men working 7 hours a day to do the same work. ஸோ ரெண்டு பேரும் சேம் ஒர்க் தானே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ ஒர்க் டன் பை த ஃபர்ஸ்ட் குரூப், ஒர்க் டன் பை த செகண்ட் குரூப் ரெண்டுமே என்னவா இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணணும். 7 × 9 × 30 equal to 10 × 7 × x, because we don't know what is the number of days for second group. அதுதான் கண்டுபிடிக்கணும். Seven into 9 into 30 equal to 10 into 7 into x. 7 7 cancel, 0 0 cancel. So x is equal to 9 3s are how many days? 27 days. 27 days ஆப்ஷன்ல இருக்கு.
சேம் மாடல் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஆன்சர் 54. மூணு தான் கிடச்சிடா. 54 செக் பண்ணிக்கலாம். 54 ரைட். Okay, next question. 6 men working 10 hours a day can do a piece of work in 24 days. In how many days will 9 men work for 8 hours a day? Answer 6 days, 20 days. Two different answers. 6 days ஆப்ஷன்ல இல்லையே. ஏன் உங்களுக்கு 6 days வருது? 6 into 10 into 24 by 9 into 8. 20 days தான் answer. 20 days right. இதுவும் சேம் மாடல் கொஸ்டின் தான். ஏன் உங்களுக்கு 6 days வந்தது? இது எப்படி கேன்சல் பண்ணீங்க? 2 டேபிள் இல்லையா? 2 3s are 2 4s are 4 1s are 4 6s are 3 2s are 3 3s are 3 3 cancel. அப்போ 10 into 2 தானே இருக்கும் 20. நீங்கள் 3 மறந்துட்டாலும் உங்களுக்கு வரல. Answer fourth one.
10 men. Okay. And right. 2400 into 12 into 10 is equal to இதுதான் question. So two zeros cancel. அப்படியே எதிர் சைடில் எவ்வளோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓ சாரி, ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் ஆல்வேஸ் டிவிஷனில் வரணும்ல. ஸோ சேம் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. தட் மீன்ஸ் 12 into 10 by 2400 equal to 18 into x by 3600. So 2 zeros cancel. 18 ones are 18 twos are 12 ones are 12 twos are 2 cancel. So x is equal to எவ்வளோ 10. ஸோ மென்னு H1 டேஸு ஹார்ஸில் கொடுக்குறப்போ ஒர்க் டன் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா டிவிஷனில் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒர்க் டன்னா மொத்தமாக எவ்வளோ ஃபீல்டு அதுதான் ஒர்க் டன். அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2400 ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஃப்ளோயிங் ஏரியா, நெக்ஸ்ட் 3600 அதுவும் ஃப்ளோயிங் ஏரியா. ஸோ அதனால் அது என்ன ஆகும்னா ஒர்க் டன் ஆகும். ஸோ ஒர்க் டன் கொடுக்குறப்போ டிவிஷனில் தான் எடுக்கணும். Seven spiders make 7 webs in 7 days. இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோன்னா நம்ம 1 ஸ்பைடர் அப்போ ஒரு வெப் மேக் பண்ணுறதுக்கு ஒரு நாள் தான் எடுக்கும்னு நம்ம எழுதிடுவோம். பட் அது ராங். செக் பண்ணுங்க. 7 spiders make 7 webs in 7 days. எங்கேயோ 7 வெப்ஸ் வந்து ஒர்க் தானா, 7 ஸ்பைடர்ஸ் வந்து 7 நாளில் 7 வெப் தான் வந்து அதுக்கு மேலே பண்ண முடியும். எங்க 7 வெப்ஸ் என்னன்னா ஒர்க் டன், அவங்க அது பண்ண ஒர்க்கு. அப்போ அது என்ன வரணும், டிவிஷனில் வரணும். இப்போ ஒரு ஸ்பைடர் ஒரு வெப் மேக் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 வெப்பும் ஒர்க் டன். இங்கே 7 spiders 7 days by 7 web is equal to 1 spider, number of days தெரியாது, 1 web. So 7 7 cancel, 1 into x x தானே. So x is equal to என்ன 7 days. ஸோ ஒரு ஸ்பைடரு ஒரு வெப் மேக் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்னா 7 days எடுக்கும். ஆன்சர் இஸ் 7. Twenty-two men can build a wall of 110 meters in 10 days. 110 என்னமா ஒர்க் தானா கன்சிடர் பண்ணோம். ஓகேவா?
லென்த் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சிமிலர் வால்னா அதே மாதிரியான வால். ஓகேங்களா? அப்ப அந்த வாலோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 30 men 6 daysல கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்க, எக்ஸ் டிவிஷன்ல வரும். நைன்டி மீட்டர்ஸ் ரைட். 90 meters ரைட். ஓகே, மறுபடியும் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. Seven men can complete a work in 52 days. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். 7 பேர் 52 நாள். ஸோ இந்த மாதிரி மென்னு டைம் மட்டும் கொடுத்தாங்களா, இல்லை அதாவது பர்சன் டைம் மட்டும் கொடுத்தாங்கன்னா we use inverse proportion and direct proportion concept. ஓகே, ஸோ இது மென்னு, இது வந்து டைம். ஸோ எத்தனை மென்னா 7 மென்னு. அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? 13 days. இப்போ எத்தனை மென் இருக்காங்க? 13 மென்னு. சேம் ஒர்க்கு, பட் டைம் தெரியாது. ஸோ டைம் என்னவா எடுத்துக்கலாம்? இங்க நம்பர் ஆஃப் மென்ஸ் என்ன இருக்காங்க? இன்க்ரீஸ் ஆயிட்டாங்களா? அதே ஒர்க் தான், 7 பேர் 52 நாள் எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க, சேம் ஒர்க். அப்போ டேஸ் என்ன ஆயிடும்? குறைஞ்சிருமா? அப்போ டேஸ் எப்படி இருக்கும்? டிக்ரீஸ்ல இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல எப்படி இருக்கும்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் இருக்கும். ஸோ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா மீனிங் என்னன்னா, இங்க இருக்கிற இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணாலே ஆன்சர் வரும். தட் மீன்ஸ் men is inversely proportional to time. ஸோ இங்க m1 is equal to 1 by t1, m2 is equal to 1 by t2. ஸோ அப்போ m1 by m2னா என்ன ஆகும்? t2 by t1 ஆகும். m1 by m2னா 7 by 13, t2 தெரியாது, t1 எவ்வளோனா 50. ஸோ 13 டேபிளில் 52 வருமா? 13 4 52, ரைட்? ஸோ 13 1 13 4, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x is equal to 7 into 4. So x is equal to 7 into 4 na 28. அப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருந்தால் எப்படி பண்ணணும்? டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக என்ன வரும்னா m1 by m2 is equal to t1 by t2ன்னு வரும். ஓகேவா? அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும் இன்வெர்ஸா டைரக்டான்னு சொல்லி. இது அகைன் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் குரூப் 4 2016ல கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல் அண்ட் மார்க் கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சியில் தான் நிறைய கேட்பாங்க. இதை நார்மலாக ஜென்ரலாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, A can do a piece of work in 20 days, B can do a piece of work in 25 days. ஸோ இப்போ எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணணும். எஃபிஷியன்சினா மீனிங் என்னன்னா, அவங்க ரெண்டு பேருக்கான ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறான்? 20 நாள். பி எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறான்னா 25 நாள். அப்போ ரேஷியோ என்ன? 20:25னா 4:5. கொஸ்டின் என்ன? ஏவோட ஷேர் எவ்வளோ? ஸோ ஏ வந்து 20 days, பி வந்து 25 days. ஸோ ரெண்டு பேருக்கான ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னா 4:5.
கேட்கறது ஏவோட ஷேர். டுகெதர் அமௌண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னா டுகெதர் அமௌண்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ earn பண்ணியிருக்காங்களோ கொடுத்துட்டாங்க. சம்டைம்ஸ் இதே மாடல் கொஸ்டின்ல எப்படி கொடுப்பாங்கன்னா பி வந்து எவ்வளோ earn பண்ணியிருக்கான், அப்போ ஏ வந்து எவ்வளோ earn பண்ணுவான், அப்போ மொத்தமாக டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு பேரும் பண்ண ஒர்க்கில் டோட்டல் பார்ட் எவ்வளோ? ஒருத்தவங்க வந்து 4 பார்ட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து 5 பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் பார்ட்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ரேஷியோஸில் பார்ட்ஸ் இதெல்லாம் பார்ட்ஸாக தான் கவுண்ட் பண்ணும். ஸோ மொத்தம் 9 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இஸ் டன். இன் த 9 பார்ட்ஸ் ஏ இஸ் டன் ஹவு மச் ஒர்க்? 4 பார்ட்ஸ். ஸோ ஏவோட பார்ட் எவ்வளோனா 4/9 தான் ரேஷியோ. இன்டூ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 3600. ஸோ 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 4s. ஸோ அப்போ ஏவோட ஷேர் எவ்வளோ? 4 × 4 1600, 1600. இது பியோட ஷேர் கேட்டாங்கன்னா இங்கே என்ன வரணும்? 5/9 × 3600. பைப் கன்சிஸ்டன்ட் இப்போ தான் 5. பைப் கன்சிஸ்டன்ஸும் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் தான், பட் அது செப்பரேட்டாக ஆகலாம். A can do a job in 12 days. B is 60% more efficient than A. How many days that B alone take to do the same work? ஓகே, எஃபிஷியன்சி மேலே கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ண? ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கல. இது டைம்ஸில் கொடுத்துருக்காங்க, அது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. A can do a certain job in 12 days. A வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறான்னா 12 நாள் எடுத்துக்கிறான். B வந்து 60% மோர் எஃபிஷியன்ட் தேன் A. A விட 60% அதிகமாக ஒர்க் பண்ணுவான். A 100% ஒர்க் பண்ணால் B வந்து 160% ஒர்க் பண்ணுறான். இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ B மட்டும் அந்த ஒர்க் பண்ணியிருந்தா எத்தனை நாளாக ஒர்க்கை முடிச்சிருப்பான்? 60% more efficient than. Ratio and 10:60. So 1.5 days. A வந்து 12 days ஒர்க் பண்ணுறான். இந்த 12 days வந்து 100% எஃபிஷியன்சி. B வந்து 60% more than A. பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A வந்து 12 நாள் ஒர்க் பண்ணுறான், அது 100%. B வந்து என்ன ஆகுதுன்னா 60% மோர் தேன் A. ஸோ A 100%, அப்போ B எவ்வளோ?
60% அதிகம்னா 160%. எப்பவுமே மோர்னா என்ன பண்ணணும்னா 100க்கு ஆட் பண்ணணும், லெஸ்னா சப்ராக்ட் பண்ணிடணும் 100ல இருந்து. ஸோ இப்போ 100க்கு ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 160% ஆஃப் ஏ. ஸோ 160% ஆஃப் ஏனா 160/100. ஏவோட ஒரு நாள் ஒர்க் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், மொத்த நாள் ஒர்க்கும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஏவோட ஒரு நாள் ஒர்க் எவ்வளோ? 1/12. இங்கே 0 0 கேன்சலா, 4 டேபிளில் பண்ணீங்கன்னா 4 4s 4 3s. ஸோ இன்னமும் இதை கேன்சல் பண்ணலாமா? 2 2s 2 5s என்ன கிடைக்கும்? 2/15. ஸோ இங்கே நம்ம ரேஷியோ டேஸ் வந்து ரெசிப்ரோக்கலாக தானே எடுத்திருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும் இதை. ஸோ ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15/2 days. 15/2 daysனா 2 7s 14. போனால் ஒரு நாள் ரிமைனிங் இருக்கும், சாரி 1 ரிமைனிங் இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன? 7 1/2. இது இன்னொரு மாடல் கொஸ்டின். ரெண்டு பேரா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. அப்போ மொத்தமா டுகெதரா ஒர்க் பண்ணா எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க. A plus B work how many days? 12 days. B plus C, C plus A. செலக்ட் பண்ண முடியாது. Okay. So A plus B, how many days they are working? 12 days. அப்போ A plus B 1 day எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? 1/12. Next B and C can do a work in 15 days. So அப்படின்னா மீனிங் என்ன? B plus C 1 day ஒர்க்னா 1/15. நெக்ஸ்ட் C and A னா C plus A. ஸோ அவங்களோட 1 day ஒர்க் எவ்வளோ? டுகெதர்னா மீனிங் என்ன? ரெண்டு பேருமா சேர்ந்து. ஸோ எல்லாருமா சேர்ந்து தானே, இங்க தனித்தனியா இல்ல, எல்லாமே கம்பைண்டா இருக்காங்க ரெண்டு பேரா. அப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு ஏ இங்க ஒரு ஏ இருக்குன்னா அப்போ என்ன? 2A வரும். ஜென்ரலா AB தான் வரும். இந்த மாதிரி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாமே. அப்போ என்ன? 2A plus 2B 2C. ஏவும் 2 இருக்கு, பியும் 2 இருக்கு, சியும் 2 இருக்கு. இந்த பக்கம் வந்தா 1/12 1/15 1/20. ஸோ 12க்கும் 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எவ்வளோ வரும்? எல்சிஎம் அப்படியே ப்ராடக்ட் பண்ணிடலாம் இல்லாட்டி 60 எல்சிஎம். ஸோ 12க்கும் 15க்கும் இங்க இருக்குதுல்ல, இதுல 2 காமன் பண்ணிடலாமா? 2 காமன் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஸோ தென் வில் கெட் A plus B plus C equal to LCM 16 சொல்றாங்க. ஸோ 12 டேபிள்ல 5 times, 15 டேபிள்ல 4 times, 20 டேபிள்ல 3 times. We want A plus B plus C. 9 plus 3 12/2 into 60. அங்க 2 into இந்த பக்கம் நான் ஆகிடும் டிவிஷன். ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1s 2 6. 6 டேபிளில் பண்ணால் 1/10. ஸோ ஃபைனலாக A plus B plus C ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 1/10. அப்போ 3 பேருமா சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 10 daysல அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஆன்சர் 10 days. 10. சேம் அதே மாடல் கொஸ்டினா இது. How many days can B alone do it? இது டிஃப்ரெண்ட் கொஸ்டின் அகைன். இங்க B மட்டும் கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ நம்ம எழுதின மாதிரியே அந்த a + b b + c c + a எழுதுங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பண்ணணும்? ஸோ a + b 1 டேவோட ஒர்க் எவ்வளோமா? 1/10. b + c ஓட 1 டே ஒர்க்கு 1/15. c + a ஓட 1 டே ஒர்க்கு. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக ஆட் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா ஒரு பர்சனோட ஒர்க் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போனா b மட்டும்தான் இருக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் சப்ராக்ட் பண்ணால் c எலிமினேட் ஆகிடுமா? தென் வில் கெட் b அண்ட் a. அதை வச்சு a எலிமினேட் பண்ணால் b கிடச்சிடும். புரியுதா? ஸோ இது வந்து லோயர் கிளாஸஸ் 10th கிளாஸில் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே b + c minus c + a, that is equal to 1/15 minus 1/18. ஸோ எதுக்கு நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன்னா, ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் இருக்குது. சப்ராக்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம், அப்படின்னா ரெண்டுத்துக்கும் மைனஸ் சைன் வரும். இல்லைன்னா நீங்கள் மைனஸ் டைரெக்டாக வச்சுட்டிங்கன்னா சிக்கு மட்டும் தான் மைனஸ் வர மாதிரி இருக்கும். அப்போ ஏக்கு மைனஸ் மிஸ் ஆகிடும், ப்ராப்ளம் வராது. ஸோ b + c is equal to -c minus a. ஸோ இங்கே 15 into 18, 18 minus 15 நியூமரேட்டர். c கேன்சல், என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? b minus a கிடைக்கும். 18 minus 15 3, 3 1s are 3 6s are, so 15 6s are எவ்வளோ? 90. ஸோ b minus c நம்மளுக்கு b minus a நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 90. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், இது தேவைப்படாது. இருக்கிறது தெரியுமா, நீங்கள் இது மட்டும்தான். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ சப்ராக்ட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகிடும்னா b எலிமினேட் ஆகிடும். புரியுதுங்களா? இது சப்ராக்ட் பண்ணால் b எலிமினேட் ஆகிடும். எனக்கு தேவையே b தான், நான் a எலிமினேட் பண்ணால் தான் எனக்கு b கிடைக்கும். ஸோ a இங்கே என்ன இருக்குன்னா a இருக்குது, இங்கே நெகட்டிவாக இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணாலே என்ன ஆகிடும்? a எலிமினேட் ஆகிடும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ a + b ப்ளஸ், ஸோ ப்ளஸ் எழுதுறப்ப நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ண தேவையில்ல. b minus a that equal to 1/10 plus 1/90. a eliminated, ஸோ என்ன கிடைக்கும்? 2b கிடைக்கும். 10க்கும் 90க்கு LCM 10 into 90. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 90 plus 10. b is equal to 100/10 into 90 into 2. இங்க இருக்க 0 இங்க இருக்க 0 கேன்சல், இங்க இருக்க 0 இங்க இருக்க 0 கேன்சல். ஸோ b is equal to 1/9 2s are எவ்வளோ? 18. ஸோ ஃபைனலாக எத்தனை டே? இது என்னன்னா ஒன் டேக்கான ஒர்க். இது ஒரு நாளைக்கு 1/18 ஒர்க் முடிப்போம். ஸோ தென் நம்பர் ஆஃப் டேஸ் ஹி வில் டேக் 18 days. பி அலோன் மட்டும் அந்த ஒர்க் பண்ணியிருந்தா 18 நாளில் அந்த ஒர்க் முடிச்சிடும். ஸோ 18 days, ரைட்? ஓகே, 17th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் கிளியராக படிங்க ஃபர்ஸ்ட். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
ஏ வந்து ஒர்க் டன் பண்றதுக்கு 12 டேஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பி வந்து 6 டேஸ். சி வந்து எவ்வளவு நாள் எடுத்துப்பான்? 3 டேஸ். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஏவும் பியும் ஆல்ரெடி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாளுக்கு அப்புறம் சி வரும்? ஒரு நாளுக்கு அப்புறம். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் அந்த ஒரு நாள் எவ்வளவு ஒர்க், அப்போ மொத்த ஒர்க்ல ஏ அண்ட் பி சேர்ந்து ஒரு நாள் ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் சி வந்து ஜாயின் பண்றான். சி வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாள் தேவைப்படும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒன் டே ஒர்க் எவ்வளவு முடிச்சிருக்கான் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் 2 பேரும் சேர்ந்து. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சி வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஏ ஒர்க் டன் பை ஒன் டே. ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் ஒன் டே எவ்வளவு ஒர்க் பண்றாங்க கண்டுபிடிங்க. வந்துச்சா? எவ்வளோ? 1/2/7 days. ஏன் பியும் ஒன் டே ஒர்க் கண்டுபிடிச்சிங்களா? இப்போ ஏபிசி ஒன் டே ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க? ஒன் பை 12 பிளஸ் 1/6 பிளஸ் 1/3. மூணு பேர் சேர்ந்து ஒரு நாள் ஒர்க் கண்டுபிடிச்சிங்களா? 1/12. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன் டே எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க? அதை சப்ராக்ட் பண்ணிடுங்க, அப்பதான் நமக்கு ஆன்சர் வரும். அந்த ஒரு நாள் ஒர்க்கை நம்ம எடுத்துடணும்ல, ஏன்னா அந்த ஒரு நாள் ஒர்க்கு சி இல்லைல்ல. இல்லைன்னா இப்படி பண்ணலாம், 3 நாளும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரு நாள் சியோட ஒர்க் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சப்ராக்ட் பண்ணா கூட முடியும். ஏன்னா அந்த ஒரு நாள் சி ஒர்க் பண்ணல. 1/3. 7/12 மைனஸ் 1/3. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 12 LCM. 7 minus 4. 3/12. ஆன்சர் வரலையே.
ஆன்சர் 1 2/7 தானே சொன்னீங்க. 2 2/7 ஆப்ஷன் ஏ 2 2/7 1 2/7 கிடையாது. ஆஃப்டர் ஏ டே சி ஜாயின்ஸ், ஒரு நாளுக்கு அப்புறம் 1/4 2 2/7 answer. So that means 16/7. Hmm?
இது பண்ணணும், இதை பண்ணால் 3/4 கிடைக்கும். டுவெல் பை செவன் 9/7 தானே கிடைக்குது. ஆன்சர் 2/7மா? divided by 7/12 தானே டோட்டல் ஒர்க். நம்பர் ஆஃப் டேஸா? இது ரிமைனிங் ஒர்க் தானே, ஒர்க் டன் பை நம்பர் ஆஃப் டேஸ். 12/7, then you will get 7/12. 3 1s are 3 4s are, so 7/6. 7/16 means 2/2. ஸோ ஒன் டே ஏ பிளஸ் பி எவ்வளோ ஒர்க் டன் பண்ணுறாங்கன்னா 1/4, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 7/12. இப்போ என்னன்னா டோட்டல் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் 1. அந்த டோட்டல் ஒர்க்லேருந்து ஒரு நாள் ஏவும் பியும் ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எவ்வளோ ஒர்க்கு ஒன்று ரிமைனிங் இருக்குது அது தெரிஞ்சாதான் சி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் பிடிக்கும் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஒன்லேருந்து ஃபஸ்ட்டு ஏவும் பியும் பண்ண ஒர்க்கை என்ன பண்ணுறோம்னா சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3/4. இதுதான் ரிமைனிங் இருக்கிற ஒர்க்கு, ரைட்டா? நம்மளுக்கு ரிமைனிங் இருக்க ஒர்க் எவ்வளோ? 3/4. ஸோ ரிமைனிங் ஒர்க்கு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் தே டுக். அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட எத்தனை நாள்? 7/12னா எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? 12/7 எடுத்துக்கிறாங்களா? ஸோ தட் ஈக்குவல் டு 12/7. ஸோ இங்கே 3/4 இன்டூ ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்னமா கிடைக்கும்? 7/12. 3 1s are 3 4s are, ஸோ 7/16. ஸோ ஃபைனலாக இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 16/7. 16/7 is nothing but 2/7. 2 4s are 2, 7 2s are 14. 14 plus 2, how much? 16. So 16/7. So next our question சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 56 men can complete a work. 56 men can complete a piece of work in 24 days. 56 men can complete a piece of work in 24 days. Question என்னன்னா how many days 42 men can complete the same piece of work? 42 பேர் சேர்ந்து அதே ஒர்க் பண்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பாங்க? சேம் பீஸ் ஆஃப் ஒர்க். மறுபடியும் சொல்றேன், 56 man can complete a piece of work in 24 days. 56 பேர் 24 நாள் எடுத்துக்கிறாங்க. 42 மென்னு எத்தனை நாள் எடுத்துப்பாங்க? ஸோ இப்போ இங்கே மென் என்ன ஆகிறாங்க? டிக்ரீஸ் ஆகிட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகிடும்? இன்க்ரீஸ். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா இது மூணு நான் சொன்னால அதே மாதிரி M1/M2 is equal to T2/T1 இல்லை D2/D1 டேஸ் இல்லை. ஆன்சர் எவ்வளோ? இல்லை, என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க பாருங்க. 32 days. நீங்கள் ஆல்மோஸ்ட் பண்ணுறீங்க, என்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க பாருங்க. ஏதாவது நம்பர் விட்டீங்களா இல்லை வேறு வேறு டேபிள் எதனா ஆன்சர் பண்ணிட்டீங்களா?
ஸோ இங்கே என்ன வரும் 56 into 24/42 ரைட் 56 into 24/42 24 42 கேன்சல் பண்ணலாமா எதில் பண்ணலாம் 6 டேபிளில் பண்ணலாம் 6 4 சார் 6 7 சார் அதுக்கப்புறம் 7யும் 56யும் கேன்சல் பண்ணலாமா 7 1 சார் 7 8 சார் ஸோ 8 into 4 8 into 4 எவ்வளோ 32 days Okay, next question. 18 children can do a piece of work in 12 days. 18 children can do a piece of work in 12 days. How many children would be required to do the same work in 8 days? 18 children, number of days 12 மா இப்போ வந்து childrens நீங்க கண்டுபிடிக்கணும் number of days வந்து 8 number of answer 27 days right பண்ணிட்டீங்களா பண்ணீங்க 18 into 12/8 அவ்வளோதான் சரி இந்த மாடல்ஸில் கொஷின்ஸ் வந்தால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் என்ன மென்னோ சில்ட்ரனோ உமனோ யாருன்னா இருக்கட்டும் எம்மா எடுத்துக்கலாம் இது டியா எடுத்துக்கலாம் இங்கே என்னன்னா M1 D1 M2 D2 ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மீனிங் என்ன ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனால் இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆனால் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும் அதே மாதிரி இன்வெர்ஸ்னா என்ன ஒன்று இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகணும் இல்லை ஒன்று டிக்ரீஸ் ஆகுனா இன்னொன்று கண்டிப்பாக என்ன ஆகணும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் பார்த்துடலாம் டைரக்ட்னா மீனிங் என்னன்னா M is directly ப்ரொபோர்ஷனல்னா இப்படி இருக்கும் அதுவே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா இப்படி வரும் ஓகேவா ஸோ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா மீனிங் டைரக்ட்னா இன்வெர்ஸ்னா இதுதான் மீனிங் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி மாடல்ஸில் ப்ராப்ளம் அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் கொடுத்தா எப்படி எடுத்துக்கலாம் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் கொடுத்தா எப்படி எடுத்துக்கலாம் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் கொடுத்தாங்கன்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும் புரியுதுங்களா ஸோ தட் மீன்ஸ் M1 D2 வந்துடணும் இங்க M2 D1 இப்போ இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் எது தெரியாதோ தெரிஞ்சது இந்த பக்கம் அனுப்பிச்சா தெரியாதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் அதுவே இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் M1 D1 ஓட மல்டிப்ளை பண்ணணும் M2 D2 ஸோ டைரக்ட்னா பாருங்க 1 2 இருந்தா 2 1 இருக்கு இன்வெர்ஸ்னா ரெண்டுமே சேம் டர்ம்ஸா இருக்கும் இவ்வளவுதான் ஓகேவா ஸோ டைரக்ட்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஈக்குவல் பண்ணணும் இன்வெர்ஸ்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணணும் இன்வெர்ஸ்னா என்ன பண்ணணும் டைரக்டா மல்டிப்ளை பண்ணணும் டைரக்ட்னா இன்வெர்ஸ் மாதிரி பண்றோம் பாருங்க கிராஸ் ஓகேவா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கினா போதும்
இந்த மாதிரி மாடலில் எது கொடுத்தாலும் செக் பண்ணிட்டு பண்ணிடலாம். இங்கே வந்து எவ்ரி டைம் நம்ம மென்னு டேஸு சில்ட்ரன் இதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி எது வேணால் கொடுக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி மாடலில் ஒரு கொஸ்டின், a stock of food is enough for 240 men for 48 days. அவங்க கிட்ட இருக்க ஸ்டாக் வந்து 240 பேருக்கு 48 நாளைக்கு வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, how long will the same stock last for 160 men? 160 பேர் இருந்தாங்கன்னா அதே சேம் ஸ்டாக் எத்தனை நாள் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே மென் டேஸ் தான் இங்கேயும். இங்க இது ரெண்டு டைரக்ட்ல இருக்கா இன்வெர்ஸ்ல இருக்கா? இன்வெர்ஸ் போர்ஷன். அப்ப என்ன பண்ணணும், டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடணும். $72 days, good. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டிங்களாப்பா? வந்துச்சா 72? உங்களுக்கு 72 வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், a farmer can plow a field working 6 hours per day in 18 days. ஸோ ஒரு நிலத்தை உழுவுறதுக்கு 18 நாள் பிடிக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாருன்னா 6 மணி நேரம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, அதே ஃபார்மர் அதே ஒர்க் தான் பண்ணுறாரு, பட் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாருன்னு கொடுக்கல. இந்த வாட்டி 12 நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு கேட்குறாங்க. புரியுதா? ஸோ அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங் த கொஸ்டின். A farmer can plow a field working 6 hours per day. 6 hours per day in 18 days. The farmer has to work how many days per day to finish the same work in 12 days? அதே ஒர்க்கை 12 டேஸ்ல முடிக்கிறாரு. அப்போ எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும்? இப்போ இன்வெர்ஸா டைரக்டா? கரெக்டா, இன்வெர்ஸ். ஸோ இன்வெர்ஸா டைரக்ட் மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். 9 hours, குட். இதே மாடல் வந்து 2-3 கொஸ்டின் இருக்கான்னு பார்ப்போம். "40 men can finish a work in 50 days. 40 men can finish a work in 15 days. 40 men can finish a work in 15 days. If the work is to be completed 3 days earlier." கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அதே ஒர்க்கு 3 days earlier முடிக்கணும்னா how many more people should be employed? So different question மா இது. ஃபர்ஸ்ட் 40 men ஒர்க் பண்றாங்க, அந்த ஒர்க்கை முடியறதுக்கு 15 days ஆகுது. இப்போ 3 நாள் earlierனா எத்தனை நாள்? 12 நாள். ஸோ 12 டேஸ்க்கு எத்தனை பேர் வேணும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ மோர் பீப்புள் வேணுன்றதை பார்க்கலாம். டென், ரைட். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம் தான் என்னன்னா எத்தனை பேர் வேணும் மோர் அப்படின்றது. ஓகே, A can do a work in 10 days. A can do a work in 10 days. B in 20 days.
A can work in 10 days, B in 20 days. If they together work on it for 5 days, 20 days. If they together work on it for 5 days, then the fraction of work that is left. A ஓட ஒர்க் வந்து 10 டேஸ், சாரி A ஓட டேஸ் வந்து 10 டேஸ், B ஓட டேஸ் வந்து 20 டேஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்கன்னா 5 நாள் தான் ஒர்க் பண்றாங்க. இப்போ எவ்வளவு ஒர்க் லெஃப்ட்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தாலும் அந்த மாடல். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எத்தனை நாள் ஆகும்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இன்டூ 5 டேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் வரும். டோட்டல் ஒர்க் ஜென்ரலி 1. அதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். பண்ணுங்க, இல்லைன்னா நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ற போது. ஆன்சர் என்னமா? 1/4 is the remaining work, right? Okay. இன்னும் வரலையா உங்களுக்கு? ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ண டேஸ் எத்தனை? 5 days. தப்பு தப்பு. 3/, அதை அப்படியே வச்சுக்கணும், மாற்றக்கூடாது. 20/3 மாற்றக்கூடாது. இது வந்து 1 day அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஒர்க். அப்போ 5 நாளைக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? 3/20 into 5. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 3/4 கிடைக்குமா? இப்போ 1லேருந்து 3/4 சப்ராக்ட் பண்ணணும். இதை சப்ராக்டே பண்ண தேவையில்ல, அப்படியே நம்ம சொல்லலாம். மொத்தம் 4 பார்ட், அதில் 3 பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ? 1 பார்ட். அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. A can do 1/4 of a work in 10 days. ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுப்பாங்கன்னா, ஏ எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவான்னு தான் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க, 10 நாளைக்கு 1/4 of the work தான் ஏ கம்ப்ளீட் பண்றான். B can do 1/3 of a work in 20 days. A can do 1/4 of a work in 10 days. B can do 1/3 of work in 20 days. In how many days can both A and B together do the work? In how many days can both A and B together do the work? திங்க் பண்ணுங்க, என்ன பண்ணலாம்? ஸோ ஜென்ரலாக ஏவோட நம்பர் ஆஃப் டேஸ், பியோட நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்தாங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி சொல்லிடலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 நாளைக்கு 1/4 ஆஃப் ஒர்க் பண்ணுறான். அப்போ 10 நாளைக்கு எவ்வளோ டோட்டலாக ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான்? இப்போ ஏவோட நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், பியோட நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வந்து 1/4 ஒர்க் பண்ணுறான். 1/4க்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறான்? அப்போ மொத்தமாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 10 into 4 பண்ணணும். 1/4 தான் அவனோட ஒர்க். 1/4 மீனிங் என்னன்னா ஒரு நாளைக்கு அவன் பண்ற ஒர்க். அப்போ அவன் மொத்தமா அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பானா? 10 into 4. அதே மாதிரி பி ஒரு நாளைக்கு 1/3 ஒர்க் தான் பண்றான். 1/3னா ஒரு நாளைக்கு 1/3 ஒர்க் பண்றான். இப்படி பண்றப்போ அவனுக்கு அந்த 1/3 ஒர்க் முடிக்கிறதுக்கு அவனுக்கு 20 நாள் ஆகுதான், ஒரு நாள் ஆகல. அப்ப 20 நாள்னா 20 into 3 பண்ணா என்ன கிடைக்கும்? மொத்தமா அவன் எடுத்துக்கிற டேஸ் கிடைச்சிடும். இது ஏ வந்து எத்தனை டேஸ்? 40 டேஸ். பி வந்து எத்தனை டேஸ்? இப்போ ஆஸ் யூஸ்வலாக எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி தான், 24 days, ரைட்.
நெக்ஸ்ட் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்கு. இது என்னன்னு பார்க்கலாம். ஏ அலோன் கேன் எல்லாரும் 24 வந்துச்சா? ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓகே. ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 days. ஏ மட்டும் ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 12 days. A and B together can complete it in 8 days. A and B together can complete it in 8 days. B alone takes how many days? B மட்டும் எத்தனை நாள் எடுத்துக்கிறான்னு கேட்குறாங்க. டுவெண்ட்டி டேஸ். எப்படி பண்ணணும் தெரியலையா? ஏ எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க? 1/12. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது 1/8. கரெக்டா? இப்போ ஏ ஒர்க் நம்மளுக்கு தெரியும்ல, மொத்தத்துல இருந்து ஏவை ரிமூவ் பண்ணிட்டா அப்போ யார் இருப்பாங்க? பி மட்டும் தானே இருப்பாங்க. ஸோ மொத்தத்துல இருந்து ஏவோட ரிமூவ் பண்ணும். 1/8 மைனஸ் 1/12. ஸோ இந்த மாதிரி அலோன் கேட்குறப்போ யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்கள சப்ராக்ட் பண்ணா இல்லாதவங்களும் வந்துடும். யாருக்கு கேட்குறாங்களோ அவங்க வந்துடும். இதே மாதிரி டைப்பு 3 பேர்லையும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின் பார்க்கலாம். இது முடிங்க. 1/8 மைனஸ் 1/12. days. A, B and C together can do a piece of work in 12 days. A, B and C together can do a piece of work in 12 days. 3 பேர் சேர்ந்து 12 days. 2 பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. A and B together do the same work in 20 days. A, B மட்டும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 20 நாள். கொஸ்டின் என்ன, அப்போ C மட்டும் எத்தனை நாள் இந்த ஒர்க் முடிப்பான்? ஸோ ப்ரீவியஸாக பார்த்தாலும் அதே மாடல் தான். அங்கே 2 பேர் கொடுத்துட்டு ஒருத்தர் கேட்டாங்க. இங்கே 3 பேரோட ஒர்க்கும் கொடுத்துட்டாங்க, இதில் 2 பேரோட ஒர்க்கும் கொடுத்துட்டாங்க. சீது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண உங்களுக்கு ஆன்சர். What is the answer? 30 days, right? முடிச்சிட்டிங்களாப்பா? வரலையா? பண்ணுங்க, நிதானமாக பண்ணுங்க. பரவாயில்ல. Okay, next question. A can do a piece of work in 12 days. A can do a piece of work in 12 days.
B is 50%. B is 50% more efficient than A. B is 50% more efficient than A. In how many days B will finish the same work? In how many days B will finish the same work? 18. 18 இல்ல. Eight days. 8 days, right? So first 150% எடுத்துக்கோங்க. 150 A வந்து B விட 50% கம்மியா ஒர்க் பண்றான். ஆனா B வந்து 50 A விட 50% அதிகமா ஒர்க் பண்றான். 150% ஆஃப் A ஓட 1 டே ஒர்க் எவ்வளவு? 1/12. ஸோ 150/100 into 1/12 பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். Next, same idea model question. Kamal can do a work in 15 days. Kamal can do a work in 15 days. Bimal is 50% more efficient than Kamal. Bimal is 50% more efficient than Kamal. The number of days Bimal will take to do the same work. Kamal 15 days. Bimal is 50% more efficient than Kamal. 10 days. So next question பாருங்க. A particular job can be completed by a team of 10 men in 12 days. 10 men, 12 days. The same job can be completed by a team of 10 women in 6 days. How many days are needed to complete the job if two teams work together? ரெண்டு டீமும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எத்தனை நாள்? ஸோ இது எப்படி நீங்க கன்சிடர் பண்ணணும்னா ப்ரீவியஸா பண்ணோம்ல மென்னு டேஸ் கொடுத்தா அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. இங்க ரெண்டு குரூப்புமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறாங்க. ரெண்டு குரூப்போட டேஸ் கொடுத்தாங்க. இப்போ ஒன் பர்சனோட ஒர்க் கொடுத்தா எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் அந்த டீம் மென்ஸ் டீம் எத்தனை பேர்? 10 பேர். இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு டீம்னா ஒரு குரூப் அப்படியே ஏவான்னு நினச்சிக்கலாம். ஸோ இந்த ஏ குரூப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் இருக்குதுன்னா 12 days. அப்போ ஒன் டே எவ்வளோ ஒர்க் பண்ணுவோம்? அதே மாதிரி 10 உமன்ஸ் சேர்ந்து 6 daysனா அப்போ 10 உமன்ஸ் 1 day 1/6. இப்போ டுகெதர்னா ரெண்டு குரூப்ஸ் ஒன்னா சேர்ந்துச்சு இல்லை, அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். Answer 4 days, right? A can do a piece of work in 24 days. A can do a piece of work in 24 days.
A வந்து ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 24 நாளாம். If B is 60% more efficient than A, if B is 60% more efficient than A, then how many days does B require to do the same work? எத்தனை? 15, right? So last one question. Next classல pipes and systems பார்க்கலாம். Same இதே models எல்லாம். A man, a woman and a boy together. A man, a woman and a boy together finish a piece of work in a piece of work in 6 days. If a man and a woman can do the work in 10 and 24 days, if a man and a woman can do the work in 10 and 24 days, number of days a boy to finish the work, number of days a boy to finish the work. அந்த பாய் மட்டும் எத்தனை நாள் எடுத்துக்கும்? Answer 40 days, right? இவங்க 3 பேருமே ஒரு குரூப் தானே, அப்போ 1/6 days 3 பேரும் சேர்ந்து பண்றது. ஏ அலோன், அதாவது மென் அலோன் எத்தனை நாள் எடுத்துக்கிறான்? 24 days. உமன் அலோன் 10 days. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ, அதை ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/6லேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அப்போ பாய் இது மட்டும் வந்துடும்.